அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 23ஆம் தேதிக்கான முதல் இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஜேம்ஸ் ஆலன் பதிந்த அந்த நூலில் இருந்து தொடர்ந்து ஜூலை 1 இந்த ஜூலை 23 வரை தொடர்ந்து பதிந்து வருகிறோம். ஒரு ஒரு தன்முனைப்பு பதிவாளர் உதயமூர்த்தி போன்றவர்களின் தொடர்ந்து படிக்கக்கூடிய நூல்களில் இவர் நூலும் ஒன்று என பயிர்ந்து அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என இந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பது அவனது உடனடி செயல்களில் உள்ளது, அவனது இறுதி உணர்வுகளில் அல்ல. ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பது அவனது உடனடி செயல்களில் உள்ளது, அவனது இறுதி உணர்வுகளில் அல்ல. பரிதாப உணர்வு மேலானது. மேலோட்டமான பசப்பு உணர்வுடன் குழப்பமடையக்கூடாது. வேர்கள் இல்லாத அழகான பூவை போல அது விதையோ பழத்தையோ விடாமல் உடனடியாக அழிந்துவிடும். இறக்கப்படுவது ஆழமான வெளிப்படுத்த முடியாத மென்மையாகும். இது தொடர்ந்து தன்னை மறைந்த மென்மையான தன்மையில் காட்டப்படுகிறது என பதியெல்லாம் தமிழில் இருந்து அவர்கள் ஆங்கில உரைக்கு சொல்லும். The test of man is in his immediate acts and not in his ultimate sentiments. Sympathy should not be confounded with that molding and superficial sentiment, which, like a petty flower without root, presently perishes and leaves behind neither seed nor fruit. Sympathy is a deep, inexpressible tenderness which is shown in a consistently self-forgetful, gentle character. With this, I conclude the English version. ஜூலை 23 கூற வேண்டும் என்றால், ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பது உடனடி செயல்களில் தான் உள்ளது என பதிந்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.